விஜய் சார் காஃபி கேட்டுட்டு இங்கே தான் இருக்கேன்னு சொன்னாரு. ஆனால் காணும். ஒருவேளை ரூம்ல இருக்காரா? சரி, நம்ம ரூமுக்கே எடுத்துட்டு போய் கொடுப்போம். இங்கே வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு என்ன பண்ண போறோம்? பயந்தே போயிட்டேன். ஏன் விஜய் சார் எதுக்காக இப்படி பண்றீங்க? காஃபி கேட்டீங்க எடுத்துட்டு வந்து கொடுத்தா நீங்க பண்ணு, பின்னாடி வந்து பயன்படுத்துறீங்க. நீ பயந்துகிட்டே இரு பைத்தியக்காரி மாதிரி. சரி சொல்லு, நான் எப்படி இருக்கேன் பார்க்க? உங்களுக்கு என்ன, எப்பவுமே நல்லா தான் இருப்பீங்க, இப்பயும் நல்லா தான் இருக்கீங்க. நீ என்ன இன்னைக்கு தாவணியில வந்திருக்க? ரொம்ப நாள் ஆச்சு வடி உன்னை தாவணியில பார்த்து. நல்லா இருக்கு உனக்கு தாவணி. தேங்க்யூ சார். இந்தாங்க சார், காஃபி இந்தாங்க, எடுத்துக்கோங்க. காஃபியை விட்டு வடிவு. உன் கூட தனியா பேசணும் தான் மேலே ஒரு சொன்னே தவிர காஃபிக்காகலாம் இல்லை. தனியா பேசணுமா? என்ன சார், என்ன பேசணும்? எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க வடிவு. கல்யாணமா? அடுத்த மாசம் என்கேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சு மேரேஜ்னு பேசியிருக்காங்க வடிவு. இந்த ஹாப்பி நியூஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு தான் உனக்கு கூப்பிட்டேன். ஓ சரிங்க சரிங்க சார், வாழ்த்துக்கள் சார். கொஞ்சம் மூஞ்சி சோகமாக தான் இருக்கு. அப்போ ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்குமோ? ஆனால் ஃபுல்லாக எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாளே. என்ன சார் ஆச்சு? எதுக்கு அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க? ஒன்றும் இல்லை வடிவு, ஒன்றும் இல்லை, சும்மா தான். நிறைய வேலை இருக்கும்ல, கல்யாண வேலை உங்களுக்கு இனி. அம்மா வடிவு, இதுக்கு மேலே தான் பயங்கர வேலை இருக்கு. ட்ரெஸ் எடுக்கணும், தாலி வாங்கணும், மண்டபத்தை பிடிக்கணும், சாப்பாடு போடணும், நிறைய வேலை இருக்கு. உனக்கு அதுவும் ரொம்ப அதிகமான வேலை இருக்கு. ஆமாம் ஆமாம் சார், நிறைய வேலை தான் இருக்கு. சரிங்க சார், வேற ஏதாவது வேணுமா? வேற எதுவும் இப்போதைக்கு தேவைப்படல, தேவைப்பட்டா கூப்பிட்றேன் கண்டிப்பா. சரிங்க சரிங்க சார். ஏன் வடிவு, பொண்ணு யாருன்னு கேட்க மாட்டியா? ஏன் சார், நம்ம ஸ்ரேயாமா தானே? பரவாயில்ல வடிவு, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன், ஸ்ரேயாவே தான். அதான் எப்பயோ பேசி வச்சுட்டாங்களே சார், எனக்கு தான் தெரியுமே முன்னாடியே. சரிங்க சார், நான் கீழே போட்டுமா? சரி வடிவு, போயிட்டு வா. ஆனால் நீ யார்கிட்டையும் இந்த கல்யாணத்தை பற்றிலாம் சொல்லாத, ஷேர் பண்ணாத, சரியா? வீட்லேயும் ஷேர் பண்ணாத, இங்கேயும் ஷேர் பண்ணாத, யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாத, சரியா? ஏன் சார், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த நான் சொன்னேன் என்ன? அடிப்பாவி, நீ எந்த அளவுக்கு பொசசிவ் ஆகுறன்னு நினச்சி தாண்டி சொன்ன. நீ பாட்டு எனக்கிட்டே சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கல்யாணத்தையும் பண்ணி வச்சுருவாங்க. தயவு செஞ்சு சொல்லாமல் இருக்கணும். இவன் என்னத்தை பண்ணுறது தெரியலையே. இல்லை வடிவு, இன்னமும் அது ஒன்றும் ஃபைனல் ஆகல. நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்ச அப்புறம் தானே கன்ஃபார்ம் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் இது நாங்கள் ஒளிவு மறைவாக தான் வச்சுருக்கோம்னு பார்க்குறோம், சரியா? அதனால் நீ யார்கிட்டையும் எங்கேயுமே ஷேர் பண்ணாத, வீட்லேயும் யார்கிட்டையும் எதுவும் கேட்டுக்காத, சரியா? எஸ்பெஷலி அந்த சேட்டம்மா கிட்ட சொல்லிடாத. இன்னைக்கு சேட்டம்மாக்கு தெரிஞ்சிருக்கோம் சார், அம்மா சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக நான் எங்கள் அம்மா கிட்டேயே சொல்லடி. நீ யார்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் இருமா தாயே, வேற எதுவுமே நான் சொல்லம்மா, போதுமா? சரிங்க சார், நான் கீழே போகிறேன். சரி, தாவணி போட்டு வந்திருக்கேன், என்ன ஸ்பெஷல்னு கேட்டனே, அதுக்கு பதிலே சொல்ல. இல்லை சார், இன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு போகலான்னு, அதான், வேற ஒன்றும் இல்லை சார். ஓ சரி சரி. ஆமாம், உங்கள் மாமா ஊருக்கு போயிட்டாரா? இவர் இல்லைன்னு சொன்னால் நம்மளை வீட்டுக்கே விட மாட்டாரே. போயிட்டாருன்னு சொல்லிடுவோம். சார், அவர் கிளம்பிட்டார், நேற்று நைட்டு தான் கிளம்புனாரு. அப்போனா சரி வடிவ, நீ போய் வீட்டில் போயிட்டு பாட்டியை பார்த்துக்கோ, சரியா? என்ன எதுவும் பெருசாக ரியாக்ஷன் வந்த மாதிரி தெரியல, ஆனால் கொஞ்சம் சோகமாக பேசுகிறா. இந்த சோகமாக பேசுறதை வச்சு இவளுக்கு நம்ம மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நம்மளே எடுத்துக்க முடியுமா என்ன தெரியலையே. டே சிவா, உங்ககிட்ட தாண்டா இதுக்கு ஆன்சர் இருக்கும். என்ன சார் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு வரப்போகிற வருங்கால மனைவிக்கு என்னெல்லாம் கிஃப்ட் வாங்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் வடிவு. சரிங்க சரிங்க சார். நான் கிஃப்ட் வாங்க போகிறப்ப நீ வரியா? நான் எப்படி சார் அவங்களுக்கு வந்து செலக்ட் பண்ண முடியும்? அவங்க டேஸ்ட்டும் என் டேஸ்ட்டும் ஒன்றா இருக்க வாய்ப்பே இல்லை. அதனால நீங்கள் அவங்களே கூப்பிட்டு போய் செலக்ட் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். அது இல்லை வடிவு, அவளுக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்ல, அப்படி இருக்கும்போது எப்படி அவளையே கூட்ட முடியும்? நீ வா, நீ வந்து செலக்ட் பண்ணி கொடு, சரியா? சரிங்க சார், நான் கீழே போகிறேன். போயிட்டு வா. வடிவு, ஸ்டேயாவை மேலே வர சொல்றியா? வர சொல்கிறேன் சார். இந்த ஆம்பளை பசங்களை நம்பவே முடியல. நேற்று வரைக்கும் ஸ்ரேயாமாவை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு என்னன்னா தனியாக பேசணும், மேலே கூப்பிடுங்கிறாரு. இவர் அவளை பார்த்தாலே எரிஞ்சில விழுவார். இப்போ என்னன்னா அவ்வளோ பாசமாக கூப்பிடுறாரு. ஒரு நாள் எப்படிலாம் மனுஷங்க மாறுறாங்க பாரு. என்னன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க, போய் கூப்பிடு, என்னால் வெயிட் பண்ண முடியல. அவசரத்தை பாரு, சரியானவனா இருப்பான் போல. கடுப்பாவறாளா இல்லையா?
ஆனால் நம்ம இப்படி சொல்லி முடிச்சோடனே அவன் மூஞ்சில இருந்து சிரிப்பை காணும். நார்மலாக பேசுகிறா, கடுப்பாயிருப்பா. அவங்க இருக்கணும். சரி, இவ போய் அந்த ஸ்டேயாவை கூப்பிட்டு அவ இங்கே வரத்துக்குள்ள நம்ம கீழே இறங்கி போயிடணும். இல்லைன்னா அவகிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம சாவோம். என்ன பிரீத்தி சொல்ற? இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சா? ஆமா லேக்கா, விக்ரம் நினைச்ச அளவுக்கு ரொம்ப நல்லவனா இல்லை, ரொம்ப மோசமானவனா இருக்கான். பிரீத்தி, எனக்கு தெரிஞ்சு நீ கொஞ்சம் அவசரப்படுறியோன்னு தோணுது. கொஞ்சம் பொறுமையா அவர்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டிருக்கலாம்ல. ஹே லேக்கா, அவதான் இவ்வளோ தெளிவாக பேசிக்கிட்டு இருக்கால, அவகிட்ட போய் அவசரப்பட்டுன்னு சொல்ற. நீ தாண்டி லூஸு. அவர்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இல்லை எனக்கு வேண்டாம், இவர் வேண்டான்னு சொல்றது எந்த விதத்தில் கரெக்டாக இருக்கும்? எனக்கு அப்பயே கொஞ்சம் டவுட் ஆச்சு, அவன் நல்லவனா கெட்டவனான்னு. எங்க பின்னாடி இருந்து தாலி கட்டினவன் எப்படி நல்லவனா இருக்க முடியும்? அதான் இப்படி ஏமாத்திருக்கான். ஹாய் விக்ரம். ஹாய் தியா, கிளைண்ட் வந்தாச்சா? ஆல்மோஸ்ட் தே ஆர் ஆன் தி வே விக்ரம். ப்ளீஸ் வெயிட் ஃபார் ஃபியூ மினிட்ஸ். அவங்க வந்தவுடனே I will let you know. ஆல்ரெடி டைம் ஆகுதுரியா, எனக்கு வேற ஒரு மீட்டிங் வேற இருக்கு. இட்ஸ் ஓகே, எதுவும் சொல்றதுக்கு இல்லை. புது கிளைண்ட் பார்க்கணும்னா வேற எதுவுமே பண்ண முடியாது. சரி, ஓகே, ஐ வில் வெயிட். எப்படியாவது விக்ரம பிரீத்தி நிற்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போகணும். அவனுங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு ஒரேடியாக பிரீத்தியை வெறுத்து தரணும். அப்போ தான் அவள் இடத்துக்கு நான் வர முடியும். ரியா, என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? ஃபோன் பண்ணி செக் பண்ணு. ஓகே ஓகே விக்ரம், நீ உள்ளே போய் உட்கார, நான் கால் பண்ணி பார்க்குறேன். ஓகே. பிரீத்தி, நீ அவன் கூட வாழணும்னா ஒன்றும் அவசியம் கிடையாது. டிவோர்ஸ் பண்ணிட. கிரண் அதை நம்ம சொல்கிறதுக்கு இல்லை, அவளும் விக்ரமும் தான் டிசைட் பண்ணோம். நீ வாயை மூடு. ஏய், இப்படி பைத்தியக்கார மாதிரி ஒருத்தர் இருக்கான், அவன் கூட எப்படி வாழ முடியும்? நீ டிவோர்ஸ் பண்ண பிரீத்தி. அப்போ நீ இவன் சொல்லி தான் இவ்வளோ வேலை பண்ணுறியா பிரீத்தி? விக்ரம் சார், எப்படி இருக்கீங்க? எப்போ வந்தீங்க? ஹாய் லேக்கா, நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? குட் சார். என்ன கிரண், என்னை பற்றி ஏதோ பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வாயை பான்னு திறந்து வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்க. என்ன கதை? ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை. இங்கே கொஞ்சம் வாயேன். எதுக்கு சார்? இல்லை, எதுக்கு போய் அங்கே நின்றுக்கிட்டு இருக்க? இங்கே வா. இவ்வளோ நேரம் இங்கே தானே நின்று பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ மட்டும் எதுக்கு அங்கே போகிற? வா, இங்கே வா, முன்னாடி வா. இல்லை சார், நீங்கள் எப்படி பேசுங்க, நாங்கள் போகிறோம். லேக்கா, வா போகலாம். விக்ரம், இவ வேற வந்திருக்கான். இவ கூட நல்ல காஃபி ஷாப்பு அங்கே எங்கன்னு சுற்றிக்கிட்டு இருக்கல நீ. அதானே நான் தான் உனக்கு தடையானேன். இப்போ நான் போயிட்ட அப்புறம் இன்னும் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருப்பேன். ரியா, கிளைண்ட் வந்தாச்சா? இல்லை விக்ரம், இன்னும் ஒரு 10 minutes ஆகும் போல. சாரி. இட்ஸ் ஓகே ரியா, லெட்ஸ் வெயிட். பிரீத்தி மேம், நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? ஹாய், எப்படி இருக்கீங்க? என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காத. ஏன் விக்ரம் சார், உங்களுக்கும் பிரீத்திக்கும் ஏதாவது பிரச்சனையா? ஏன் இவ்வளோ கோவமாக இருக்காங்க மேம்? ஹேய், என் பேர் கூட சொல்லாத நீ. ஏன் மேம், என்னாச்சு? எதுக்காக இவ்வளோ கோவப்படுறீங்க? அன்னைக்கு பார்க்கும்போது கூட நீங்கள் இவ்வளோ கோவமாக பேசலையே, இன்னைக்கே ரொம்ப கோவமாக பேசுகிறீங்க. என்னாச்சு? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? சி. ஏன் மேம் என்னை பற்றி இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறீங்க? நான் உங்களுக்கு என்ன மேம் பண்ணேன்? நடிக்காதடி. ரியா, கிளைண்ட் வந்துட்டாங்கன்னு செக் பண்ண. எதுக்கு சம்மந்தமே இல்லாதவங்க கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்க? இவன் பக்கத்தில் நினைக்கும் போது எனக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் தெரியும் விக்ரம். அதான் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கீங்களே, காஃபி குடிக்க ஒன்றா தான் சுற்றுறீங்க போல. நான் சம்மந்தமே இல்லாதவளா? ரியா, வா போலாம். போ, நல்லா போ. அவ கூடயே நல்லா போ, சரியா? இவன் என்ன நம்ம பக்கத்தில் வரான்? உனக்கு என்ன பிரச்சனை? நீ ஏன் அவ கூட சுற்றிக்கிட்டு இருக்க விக்ரம்? அதை பற்றி உனக்கு என்ன அக்கறைன்னு கேட்குறேன். நீ கூட தானே கிரண் கூட சுற்றிக்கிட்டு இருக்க. கிரண் கூட சுற்றுறதும் நீ இவ கூட சுற்றுறதும் ஒன்றா? கிரண் கூட லேக்கா வந்தா இருக்கா, உன் கூட வேற யாராச்சும் இருக்காங்களா? இவ கூட மட்டும் தான் நீ சுற்றிக்கிட்டு இருக்க. ஆக மொத்தத்தில் என்னை ஏமாத்திட்டல நீ. மேம், எதுக்கு மேம் இவ்வளோ கோவப்படுறீங்க? சார் ரொம்ப நல்லவர் மேம், நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. சரி தான், வாயை மூடுறி. நீ யாரு எங்களுக்கு நடுவில் பேசுறதுக்கு? உன் வேலையை பார்த்துட்டு போ. நிறுத்திக்கோ, இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கோ. இதுக்கு மேலே பேசணும்னா வேற மாதிரி ஆயிடும். என்ன ஆகிடும் விக்ரம்? வேற மாதிரி என்ன ஆகிடும்? என்ன அவளுக்காக நீ இவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு வர? நான் உங்ககிட்ட ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டு, ஷீ இஸ் ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட். அண்ட் என் கம்பெனியில் இப்போ வேலை செய்கிற ஒரு எம்ப்ளாயி, அவ்வளோதான். நீ நினைக்கிற அளவுக்கோ இல்லை யோசிக்கிற அளவுக்கோ பெருசாக எதுவும் கிடையாது. அது அவளுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் உன் மரமண்டைக்கு தான் அது புரிய மாட்டேங்குது. அதுக்கு நான் என்னடி பண்ணுறது? அப்படியா? நான் நம்பிட்டேன், ரொம்ப நம்பிட்டேன்ப்பா, ரொம்ப நம்பிட்டேன். உன்னை யார் இப்போ நம்ப சொன்னா? நீ நம்பணும்னு அவசியமே கிடையாது. நீ நம்பினாலும் சரி, நம்பலனாலும் சரி, இதுதான் ஃபேக்ட். ஓகேவா? அவன் முன்னாடி நீ என்கிட்ட சண்டை போட்டுருக்க. அவன் என்னை பற்றி என்ன நினைப்பா? ஏன் கிரண் என்னை பற்றி பேசிக்கிட்டு இருந்தானே, ரொம்ப கேவலமாக பேசிக்கிட்டு இருந்தானே, அப்போல்லாம் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அவன் ஜஸ்ட் என் ஃப்ரெண்டாக சப்போர்ட்டாக தான் பேசினான், எனக்கு சப்போர்ட்டாக தான் பேசினான். புரியுதா? நீ தான் எதுவும் புரிஞ்சுக்காம இருக்க. வந்த கோத்துக்கு ஒன்றை தான் பலாரணும்னு வைக்கலான்னு வந்தேன்.
அதுக்கப்புறம் தான் யோசித்தேன் உன் மேலாம் கை வைக்கிறதே பாவம்னு. பாவமா? ஆமாம், உன் மேலாம் கையை வச்சா எனக்கு தான் அசிங்கம். விக்ரம், நீ எப்பத்துலேருந்து இப்படி பேச ஆரம்பிச்ச? லட்டு லட்டுன்னு சொல்லிட்டு இருப்ப, இப்போ என்னன்னா என் மேலே கையை வச்சா உனக்கு பாவமா? லட்டுன்னு தெரியாமல் கூப்பிட்டுட்டேன். கரெக்டாக கூப்பிடணும். உன்னை என்ன தெரியுமா கூப்பிடணும்? விஷ பாட்டில் தான் கூப்பிடணும். விக்ரம், என்ன விக்ரம்? கரெக்டான பேர் உனக்கு அதாண்டி. நான் உன்னை லட்டுன்னு கூப்பிட்றதுக்கும் நீ தான் காரணம், இப்போ விஷ பாட்டில் உன்னை கூப்பிட்றதுக்கும் நீ தான் காரணம். நீ பண்ணுற ஆக்ஷன்ஸ் வச்சு தான் உன்னை எப்படி கூப்பிட்றதுன்னு நான் டிசைட் பண்ண முடியும், சரியா? ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க விக்ரம் நீ. இல்லை, இப்போ தான் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு கரெக்டான லைனில் போயிட்டுருக்கேன், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். ஆமாம் ஆமாம், உன் ஃப்ரெண்டு கூட சுத்துறல, உனக்கு அது கரெக்டான லைனாக தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் உன் கூட இருக்கும்போது மட்டும்தான் எனக்கு தப்பாக இருக்குது, மீதி யார் கூட இருந்தாலும் எனக்கு கரெக்டாக இருக்கும். விக்ரம், கிளைண்ட் வர வரைக்கும் நம்ம ஏன் ஏதாவது காஃபி அந்த மாதிரி குடிக்கக்கூடாது? நீ என்ன சொல்கிற அதே பண்ணலாம் ஆரியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ போய் ஆர்டர் பண்ண, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே விக்ரம், நான் போய் ஆர்டர் பண்ணுறேன். ஓகே. இன்னும் கொஞ்ச நாள் தான், இவ கூட டிவோர்ஸ் மட்டும் ஆயிடுச்சுன்னா அடுத்து விக்ரம் கூட நம்ம சேர்ந்து வாழ்ந்துருவோம். அப்புறம் இப்போலாம் எதுவுமே பண்ண முடியாது. போ சீக்கிரம் போய் காஃபி குடி, காஃபி ஆறிட போகுது. காஃபி ஆனால் கூட பரவாயில்ல, ஆனால் இங்கே தான் நிற்கவே முடியல, சும்மா தக 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 தகன்னு எரியுது. யாரை வைத்திருந்தா இப்படி எரியுதுன்னு தெரியல. பாவம். நீ ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க. போ போ, எவ்வளோ தூரம் போறியோ போ. நான் இல்லாமல் இருக்கிறது உனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குல்ல? ஆமாம், ரொம்ப ஜாலியாக இருக்குது. பழைய மாதிரி என் லைஃப் மாறின மாதிரி இருக்குது. பேச்சுலர் லைஃப் செமையாக இருக்குது, என்ஜாய் பண்ணுறேன். எந்த தொல்லையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கேன். ஜாலியாக உன் ஃப்ரெண்டு கூட சுற்றிக்கிட்டு செம்மையாக தான் இருப்பேன். நீ மட்டும் என்ன, இன்னும் ஜாலியாக தான் இருக்க. அழகா கிரண் கூட சுற்றிக்கிட்டு, லேக்கா கூட. அவ்வளோதான், லைஃப் நல்லா போகுது போலையே. நல்லா அப்பா பிச்சை கேட்டுக்கிட்டு தலையை ஆட்டிக்கிட்டு தப்பு தப்பாக எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு. தப்பா இல்லை, எல்லாத்தையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன். சரிங்க சரிங்க மேடம், ரொம்ப நல்லா இருங்க. நல்லது, நான் போயிட்டு வரேன். பாய். எங்கே போகிற? அதை கேட்க உங்களுக்கு ஏதாவது உரிமை இருக்கா? நீங்கள் யார்? இல்லை இல்லை, போகிற நீ அங்கே போய் காஃபி குடிக்க போறியா, இல்லை வந்து ஆஃபீஸ் போறியா, அது வீட்டுக்கு போறியா, என்ன எதுன்னு கேட்டேன். சும்மா இவ்வளோ நேரம் பேசுறதுக்கு ஒரு கேள்வி கூட கேட்கக்கூடாதா? கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. அதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு இல்லை, புரியுதா? கிரண் அவ்வளோ பேச்சு பேசும்போது வாய மூடிட்டு தானே இருந்த, அதே மாதிரி இரு. கிரண் என் ஃப்ரெண்டாக தான் பேசினான், மற்றபடி வேறு எதுவும் அவன் தப்பாக பேசலையா? அவன் உண்மையை தானே பேசினான். உண்மை, அவன் என்னை பற்றி பேசுனது எல்லாம் உனக்கு உண்மை, அப்படி தானே? ஆமாம், அதில் என்ன போயிருக்கு? அப்படியே வச்சுன்னு வச்சுக்கோ, ஓங்கி மூஞ்செல்லாம் திரும்பிக்கும். உன் மூஞ்சி பார்க்கவே வெறுப்பாக இருக்கு. சி போடி. இருக்கும்டா, உனக்கு இருக்கும். இதோ அந்த ரியா மூஞ்சி மட்டும் உனக்கு பார்க்க நல்லா இருக்கும். சி படா. டோட்டலாக மாறிட்டான். நல்லா அவ கூட சேர்ந்து சேர்ந்து அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறானே தவிர நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான். அவ்வளோதான், ஃபுல்லாக முடிஞ்சு, என் லைஃபே முடிஞ்சு. அவளோட ரியல் ஃபேஸ் என்னன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 பேருமே சேர்ந்து என்ன ஏமாத்துறீங்களான்னு எனக்கு புரியல. சே, இந்த 4 முடி பண்ண வேலையெல்லாம் நேற்று என் மாமியார் என்ன போட்டு கிளின்னு கிழிச்சு விட்டாக்கா. எங்கே போய் சுற்றிட்டு வரேன்னு என் புருஷன் கூட என்ன போட்டு கிளின்னு கிழிச்சு போட்டான்னு சேட்ட பொண்ணு. என் பானு உங்கள் வீட்டில் எதுவும் திட்டலையா? 4 மணி கூட சேரவே கூடாதுன்னு செம்ம திட்டி போட்டாரு என் வீட்டுக்காரு. அவ கூட நம்ம சேரனால அவளை மாதிரி தான் நம்மளும் இருப்போம்னு நினைப்பாங்களா? சரியா சொன்ன சேட்ட பொண்ணு. ஓய் 4 முடி. சின்ன பொண்ணு சரோஜா அக்கா, பானு இங்கே தான் இருக்கீங்களா? ஆமா, இவ்வளோ வேகமாக ஃப்ளைட்டு பிடிக்க போகிற மாதிரி எங்கே போகிறீங்க? வீட்டில் காய்கறி இல்லைச்சிட்டு பொண்ணு, அதான் காய்கறி வாங்கிட்டு வரலான்னு போகிறேன். எதுக்கு எல்லாம் சேர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை 4 முடி, இவ்வளோ வருஷத்தில் நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக காய்கறி வாங்க போகிறதே நான் பார்க்குறேன். ஏன் சின்ன பொண்ணு அப்படி சொல்கிறேன்? காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தா தானே சமைச்சு சாப்பிட முடியும். ஏன் 4 முடி, உங்கள் வீட்டில் தான் பல்லி இருக்குமே, 4-5 பல்லியை தூக்கி போட்டு குழம்பு வச்சு சாப்பிடுங்க. அப்புறம் சாகிறதுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிடுங்க, சரியா? சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாம சமைச்சு வச்சது, அது பள்ளி விழுந்திருக்கு, அதை கவனிக்காம நான் சாப்பிட்டு சாக போனேன். காப்பாற்றி விட்டு நீ இன்னும் என்ன போட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு நீ என்ன காப்பாற்றி விடாமலே இருந்திருக்கலாம். என் பக்கத்து வீட்டு சுமதி கூட என்ன கேட்குறான், என்னக்கா பள்ளி குழம்பு வச்சிங்களே, எப்படி வச்சிங்க, ஏது எனக்கும் சொல்லுங்க, நானும் வைக்கிறேன் கானு. எவ்வளோ அச்சிங்கமாக இருக்கு தெரியுமா ஊரில்? இது முன்னாடியே யோசிச்சிருக்கேன் 4 முடி. குழம்பு திருடி சாக போன ஒரே ஆள் நீங்களா தான் இருப்பீங்க போங்க. போதும் போதும் டுன் பானு, போதும் போதும். நிறுத்திக்கலாம், எல்லாம் இதோட நிறுத்திக்கலாம். ஏக்கா, எனக்கு இப்போ கூட இந்த 4 முடி மேலே சந்தேகமாக தான் இருக்கு. அவள் கடைக்கு போய் காய்கறி வாங்குவா, கண்டிப்பாக வாங்க மாட்டான்னு தோணுது. பின்னாடி போய் பாப்பா சின்ன பொண்ணு. வேண்டாம் பானு,
அவ எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு போறா. வா நம்ம ஏதாவது வீட்டுக்கு போவோம். ஏக்கா இல்லைக்கா பானு சொல்கிறதும் சரி வாங்க நம்ம பின்னாடி போய் செக் பண்ணி பார்ப்போம். சரி போவோம் வாங்க, வேற என்ன பண்றது. இந்த மாங்காய் எடுத்துட்டு போனா நாளைக்கு மாங்காய் முறுக்கா போட்டு சாம்பார் அச்சு வைப்பா. அந்த நோஞ்சை எதுவும் கத்த மாட்டேன். என்ன சின்ன புள்ளியவ காய்கறி வகை கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து மாங்காய் திருடிட்டு கிடக்கா. நான் தான் சொன்னேன்லக்கா 4 முடி காசு கொடுத்து எதுவும் வாங்காது எல்லாத்தையுமே திருடும் தான். ஏமா இந்த பொம்பளை ஏமா இவ்வளவு மோசமா இருக்கா? அங்கே பாருங்க. மங்காயா மங்காயா என்னோட மங்காயா திருடிட்டு போக போறேன் நான் தான் ஐயா. டன்னல்லல்லல்லல்லல்லல்லல்லா. லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லா. ஆட்டம் போட்டுட்டு கிடக்குற நேரத்துல எவ்வளவு வந்துட போறான். ஸ்டீல் ஈட்டிங் டேஸ்ட் அதிகம் தெரியாதா உனக்கு? பாத்தீங்களா அவளை பாட்டெல்லாம் இங்கிலீஷ்ல படிச்சுக்கிட்டு கிடக்கா. ஆமா சின்ன பொண்ணு, இன்னும் கொஞ்சம் பெரிய காயா இருந்தா நல்லா இருக்கும். யாரு நீ? என்ன இந்த நேரத்துல? என்ன 4 முடி திருடுறதுக்கு வந்தியோ? என்ன திருட வந்த? மாங்காய் திருட வந்தியோ? எப்படி நீ என் பேரெல்லாம் சொல்ற? 4 முடின்னு சொல்ற? உன்னை தெரியாம யாராவது இருப்பாங்களா? அது சரி, நான் தான் ஐஸ்வர்யாக்கு டப்பு கொடுப்பனே, உலகம் புள்ள பேமச்சு. ஏய் நீங்க யாருன்னு தெரியலையே. 3வது தெருவுல 4வது வீட்டு காஞ்சனா. ஐயா 2ஆம் முடி இறந்து போன காஞ்சனாவ? காஞ்சனாக்காவா? ஏ 4 முடி, எங்க வீட்ல இருந்து திருடிட்டு போயல குழம்பு, அதோட கிண்ணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்தியா? ஏ வீட்ல தான் கழுவி கவுத்து வச்சிருக்கேன், எடுத்துட்டு போய் கொடுத்துறேன். ஏ இன்னும் கொடுக்கல நீ? கொடுத்துறேன். ஏமா வாங்குமா நம்ம போயிடுவோம். ஐயோ செத்து போனா கூட கிண்ணத்தை தேடிட்டு வராளுங்களே. நம்ம அழகு எங்க போச்சுன்னு தெரியலையே. காலங்கத்துல ஒரு குண்டு போட்டு விட்டு போனோம், அத்தோட ஆளையே காணோம். எங்கடி இருக்கே நீ? என்ன பண்றன்னு தெரியலையே. அந்த பக்கம் திரும்பி பார்ப்போம், எங்கேயாவது இருக்காளான்னு. தோதா இருக்கியா? இரு அந்த பக்கம் வரேன். வடிவு. விஜய் சார். ஏய் எதுக்கு நீ அழுதுகிட்டு இருக்க? இல்ல சார், நான் அழுவுறேன். கண்ணில் தூசி பட்டுடுச்சு சார். கண்ணில் தூசி போட்டுடுச்சா? 2 கண்ணிலையுமா தூசி போட்டுடுச்சு? ஆமாம் சார். இப்போ சரியாயிடுச்சு சார். நீங்கள் என்ன சார் இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கீங்க? ஏதாவது தேவையா சார்? வடிவு எதுக்கு அழுத? இல்லை சார், நான் தான் சொல்கிறேன்ல, நான் அழுகல. கண்ணில் தூசி பட்டுடுச்சுன்னு சொன்னல. மறைக்காத, நீ அழுததான். எதுக்கு அழுதுன்னு சொல்லு. இல்லை சார், நான் அழுகல. நான் நல்லா தான் இருக்கேன். இப்போ கூட பாருங்க, நான் சிரிச்சுக்கிட்டு தானே இருக்கேன். இங்க பாரு, நீ யாரை வேணா ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. நீ அழுதுகிட்டு தான் இருந்த. நான் வரும்போது நீ அழுதுகிட்டு தான் இருந்த. காலங்கத்தில் நம்ம பேசுனதோட நான் பார்த்தேன் உன்னை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் உன்னை நான் பார்க்கவே இல்லை. நீ என் முன்னாடியே வரமாட்டேற. என்னதான் ஆச்சு உனக்கு? இல்லை சார், அப்படிலாம் எதுவும் இல்லை. காலையிலேருந்து எனக்கு ஒரே வேலையாக இருந்துச்சு, அதனால தான் உங்கள் முன்னாடி உங்களை பார்க்க முடியாமல் போச்சு. வேறு எதுவுமே இல்லை சார். ஏதோ ஒன்று இருக்கு வடிவு. நீ ஆனால் என்கிட்ட இருந்து மறைக்கிற. உண்மையே சொல்லு, எதுக்கு அழுத? இல்லை சார், நான் அழுகல. கண்ணில் தூசி விழுந்துருச்சு சார். என்ன சார் பண்ணுறீங்க? கையெடுங்க. ஏன் வடிவு, என்னாச்சு உனக்கு? சொல்லு, என்கிட்ட சொல்லு. எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், விடுங்க சார். யாராச்சும் பார்த்துட்டு போகிறாங்க. ஸ்ரேயாமெல்லாம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது தப்பான நினச்சிப்பாங்க சார். கையை எடுங்க சார். உங்களுக்கு வேறு கல்யாணம் வேறு ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் இப்படி என் கண்ணத்தை பிடிச்சிட்டு இருக்கதா யாராச்சும் பார்த்தாங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லை சார். கையை எடுங்க. வடிவ யார் பார்த்தாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். பிரச்சனை வந்தாலும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீ எதுக்கு அழுவுற? அதை சொல்லு. ஐயோ சார், நான் அழுகலை. கண்ணில் தூசி விழுந்துச்சு, அதான் நான் சொல்கிறேன். கையை எடுங்க சார். முடியாது. நீ உண்மையை சொல்கிற வரைக்கும் நான் உன்னை விடவே மாட்டேன். உண்மையை சொல்லு. என்ன உண்மை? அதான் கண்ணில் தூசி விழுந்துருச்சு, அதான் உண்மை. வெறுப்பு ஏத்தாத, உண்மையை சொல்லு வடிவு. நான் உடனே கேட்கவா? என் கல்யாண விஷயத்தினால நீ ஏதாவது அப்செட்டாக இருக்கியா என்ன? ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லை சார். உங்களுக்கு கல்யாணம் ஆனால் எனக்கு சந்தோஷம்தான் சார். சந்தோஷம்? ஆமாம் சார். வீட்டில் வேலை செய்கிற பொண்ணுக்கு அவங்க வீட்டில் இருக்கிற ஓனருக்கு கல்யாணம் ஆனால் சந்தோஷமாக தானே சார் இருக்கும். நீ வீட்டில் வேலை செய்கிற பொண்ணா? நான் வந்து உனக்கு ஓனர். நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்ததே கிடையாதுல்ல. இன்னமும் அந்த மென்டாலிட்டி உனக்கு மாறவே இல்லை. என்னதான் இருந்தாலும் அதானே சார் உண்மை. சரி, நீ ஏன்னா உன் பேச்சும் சரியில்லை, நீ பண்ணுற ஆக்ஷன்ஸ் எதுவுமே சரியில்லையே. எனக்கு எதுவும் ஒன்று தப்பாப்படுது. நீ உண்மையை சொல்லு. உன் பாட்டிக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லை சார். கண்ணில் தூசி பட்டு தான் அழுதேன், வேற ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக வேறு ஒன்றும் இல்லை. இல்லை சார், வேறு எதுவுமே இல்லை. எனக்கு வேலை இருக்குது சார், நான் போயிட்டு வரேன். கோவிலுக்கு போகணுன்னு சொன்னேன், போயிட்டு வந்துட்டியா? இல்லை சார், நாளைக்கு தான் போக போகிறேன். ஏன் போல? இல்லை சார், மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அதுதான் போகல. நாளைக்கு போவேன் சார். அப்படி என்ன மனசு கஷ்டம் வடிவு? சொல்லு என்கிட்ட, நான் பார்த்துக்கிறேன். சொல்லு.
இல்லை சார், அதெல்லாம் எதுவும் இல்லை, சரியாயிடும். நான் போகிறேன் சார். மன்னிச்சிருங்க சார், உங்ககிட்டேருந்து விலகி இருக்கிறது தான் நல்லதுன்னு படுது. இல்லைனா என் மனசு என்னையும் அறியாமல் உங்ககிட்ட ரொம்ப நெருங்கி வருது. நீங்கள் இல்லைன்னா அது எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டத்தை தரும். இப்போதுலேருந்து விலகி இருக்க பழகிக்கிறேன். நான் இப்படியே பேசிகிட்டே இருந்தேன்னா உங்கள் கல்யாண வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஸ்டேயாமல் தப்பாக நினச்சிக்குவாங்க. நான் என் லிமிட்டில் இருக்கிறதா நல்லதுன்னு தோணுது சார். தப்பிச்சு எவ்வளோ தூரம் தாண்டி விட முடியும் உன்னால? கொஞ்சம் தான் பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, உன்னை விடவே மாட்டேன் வடிவு. இரு ஓடுற. மக்களே, வடிவை பிடிச்சிருந்தா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும், லைக்கும் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோவை நான் அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்காக போடுறதுக்கான ஒரு பூஸ்ட் மாதிரி அது இருக்கும். ரொம்ப நன்றி மக்களே. என்னோட பொன்னி பிரேம் எபிசோட்ஸ் அண்ட் ஆஃபீஸ் அட்ராசிட்டிஸும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மானிட்டைஸ் இன்னும் பண்ணலை. ஸோ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் ரீச் ஆகாமல் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அது ரீச் ஆகிடுச்சுன்னா வாட்ச் ஹவர்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டா மானிட்டைஸ் பண்ணிடலாம். ஸோ உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவை. ப்ளீஸ் சப்போர்ட் கைஸ். பாய் பாய். லவ் யூ கைஸ்.